இப்போ 2020 வந்த டெஸ்ட் டூவில் நாங்கள் பார்த்தோம்னா complete the following passage using the most appropriate form of the verb given within brackets. இந்த இந்த மாதிரியான இந்த ஹெட்டிங் ஹெட்டிங் வந்து முக்கியமானது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். இதில் காலங்காலமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாற்றிக்கொண்டே வந்தாங்க. எப்படின்னா தனியாக பெசிவாய்ஸை கேட்ட காலங்கள் இருக்குது, இல்லாது தனியாக ஒரு இதுவும் இல்லாமல் ஆக்டிவ் வாய்ஸை கேட்ட காலமும் இருக்குது. ரைட், அப்படி மாறி 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 வந்தது. அப்போ நாங்கள் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் கொஞ்சம் இந்த செய்து பார்த்துட்டு நாங்கள் டெஸ்ட் 13 போகிறோம். சரியா? ஓகே. இது கனவேருக்கு சவாலான ஒரு கேள்வி. ஏனெண்டா கனவேருக்கு பிளவுற மாதிரியா இருக்கும். இப்போ நீங்களே உங்களோட மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த கேள்வி எனக்கு என்ன செய்தாலும் சரி வருதே இல்லையே, இந்த மாதிரியான பல கம்ப்ளைண்ட் எனக்கு இருக்கு. புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதைத்தான் சொல்லுவீங்க. ரைட், இதுக்கு நீங்கள் என்னன்னா ஒரு வழி வந்து கிராமரை தரவா வச்சிருக்கிறதான் இது ஒரே ஒரு வழி. எல்லா பசிவ் வாய்ஸையும் எழுதி பாருங்க. பசிவ் வாய்ஸில் விஷயங்கள் எல்லாமே எப்படி வருமன்றதை எழுதி பார்க்கணும். அது முதலாவது வழி. சரி, நான் இப்போ ஓரலாக தரேன் சில டெக்னிக்ஸ், சில விஷயங்கள். இப்போ நான் பவர் பாயிண்டில் போட்டு வச்சுருக்க அந்த டெக்னிக்ஸே நான் உங்களுக்கு தருவேன். வரைக்கும் உங்களை விளாங்க என்ன மாதிரி. ஓகே, ரைட். இப்போ இந்த கேள்விக்கூடாக இருக்கிற சில டெக்னிக்கை பார்த்துக்கொண்டு நாங்கள் இதில் இருக்கிற பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸையும் பார்த்துக்கொண்டு இப்போ வேறு கேள்வியை செய்யல அதில் உள்ள பேசிவையும் பார்ப்போம். ஓகே, இப்போ கொஷனை ரீட் பண்ணுறாங்க. அனிமேட்டட் மூவிஸ் ஆர் வெரி பாப்புலர். இப்போ வாசிக்கையிலேயே நாங்கள் என்ன செய்யணும்னா பென்சிலை வச்சு ஆண்டு இருக்குது, வெரி பாப்புலர் இன் த வேர்ல்ட் டுடே. டுடே இருக்குது. many people consider, many people consider இருக்கு verb 1. அப்போ இதெல்லாமே நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மற்றது டுடே என்ற ஒரு விஷயம் இருக்கு. many people consider many people consider வந்து verb 1 இருக்கு. இது verb 1. அப்போ வின்சர் மெக்கே டு பி த ஃபாதர் ஆஃப் அனிமேஷன். ரைட், இந்த ஏர்லி 1900s. அது ஏர்லி 1900ஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும். எஸ்டர்டேன்னு வந்தாலும் லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த் என்று வந்தால் எதெண்டாலும் அதாவது ஒரு இயர் வந்தால் நாங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸை தான் பார்ப்போம். அதோட ஏர்லின்னு வந்தபடியா அது டெஃபினெட்லி பாஸ்ட். அப்போ பாஸ்டில் இருக்கிற ஃபார்மை பார்க்கணும், ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு. நீங்கள் அது இதுதான் நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்கு. எஸ்ஸோட past form of the verb, object, rest of the sentence. இது ஆக்டிவ் வாய்ஸ். எஸ்ஸோட was அல்லது were, object, rest of the sentence. Sorry, verb 3. Verb 3 by object. By object என்ற இது passive voice. நான் முதல் சொன்ன விஷயம் வந்து அப்படியும் ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அதாவது வாஸ் போட்டுட்டு நேரடியாக நவுனை கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஒப்ஜெக்டை மட்டும் போடுற மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. நீங்கள் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயமா. இது ஒரு நோட் காப்பி ஒன்று வச்சு எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா தான் நல்ல. சரி, நான் சொல்கிறது வாயால் நீங்கள் காதால் நார்மலாக கேட்டுட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதாவது SVORன்றது சிம்பிள் பாஸ்டில் இருக்கிற, இது எல்லாமே சிம்பிள் பாஸ்டில் உள்ள விஷயமா. ஏன் சிம்பிள் பாஸ்ட் எடுத்தேன்னா ஏர்லி 900s அது வந்து சிம்பிள் பாஸ்ட் தான் காட்டும். நான் இப்போ போன கிளாஸ்லேயும் உங்களை சொன்னான் இந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுறது நல்லந்தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாம்பிளை மாதிரியே எல்லாத்துக்கும் விட எழுத வலிக்கிறது தான் பிரச்சனை. அதால் அவன் இப்போ எக்ஸாம்பிளை தாரதே இல்லை. டெஸ்ட் செகண்ட் பார்ட்டில் எக்ஸாம்பிள் தாரது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இது பாருங்க, இதில் எல்லாம் எக்ஸாம்பிளே இல்லை.
என்ன ஐடியாண்டே இல்லை. ஏன் எக்ஸாம்பிள் போது நம்ம இதில் முதலாவதுக்கு கிரியேட்டட் அவன் தந்தான்டா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஈடியை சேர்க்க வலிக்கிடுவீங்க. அதுக்காகத்தான் அவன் தெரியல. ஓகே, இப்ப இந்த கேள்வியில இருக்கிற இதை பார்ப்போம். வந்து ஆக்டிவா பேசிவானு பார்க்கணும். மேல அவர் உருவாக்குவாரா அல்லது உருவாக்கப்படுவாரான்னு ஒரு கேள்வியை நான் கேட்கணும். இந்த ஹீ என்றது யாரை குறிக்குதுன்னா இந்த வின்சர் மிக்கே குறிக்குது. ரைட். அப்ப அவர் கிரியேட்டட் என்று வருமா அல்லது வாஸ் கிரியேட்டட் என்று வருமா என்றதான் எங்களுக்குரிய டவுட்டா இருக்கு. நாங்கள் முதல் பாஸ்ட் டென்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஏர்லி 900s வழியா. ரெண்டத்தான் ஒரு ஃபார்மேட் தான் இங்கே வரப்போகுது. ஒன்று சப்ஜெக்ட் வேர்ப் டு ஒப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வரப்போகுது. ரைட். அடுத்த விஷயம் சப்ஜெக்ட் வாஸ் வேர்ப் 3 பை ஒப்ஜெக்ட்னு வரப்போகுது. அப்போ இங்கே நாங்கள் ஒப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்ட் வந்து ஒரு விஷயத்தை செய்ய போதா அல்லது செய்விக்க போதான்றதான் செவிக்கப்பட போகுதான்றதான் நான் பார்க்கணும். அப்போ தொடர்ந்து அங்காளையும் வாசிச்சும் அனிமேட்டட் மூவிஸ் வித் photographs of hand drawn pictures. அப்போ ஹேண்ட் ட்ரான் பிக்சர்ஸ் வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்ட அனிமேட்டட் மூவிஸ் வந்து அவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு நேரடியாக பாஸ்ட் டென்ஸுக்குரிய விஷயம். ஸோ ஈடியை சேர்த்து எழுதலாம். கிரியேட்டட். இதில் என்ன விஷயங்கள் மாறி இருந்தது. வாஸ் கிரியேட்டட்னு ஓடாக இருக்கு. ரைட். ஹேவ் கிரியேட்டட், ஹேஸ் பீன் கிரியேட்டட், எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா எல்லாத்தையும் இப்போ கிராமர்ண்டா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை மட்டும் படிக்கிற அப்படி ஒரு குணம் இல்லை உங்களுக்கு. எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கிறது அது எக்ஸாம் ஹால்லாம் ஒன்றுமே ஞாபகம் வராது. போய் இப்போ கேள்வி கூட ஆக இப்போ நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் கிராமரை படிப்பிக்கைகளை என்ன செய்கிறேன்னா ஒரு ஃபார்முலாவை போட்டு எல்லாத்தையும் மறுபடியாக கொடுக்குறது. ஏன்னா அது பிள்ளைக்கு நோட்ஸ் கையில் இருக்க வேணுமன்றதுக்காக. சரிதானே? அப்போ அந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு பிள்ளை என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த ஃபார்மேட் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இந்த ஃபார்மேட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படி படிக்கணும். படித்தா தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸில் வரும். எக்ஸாம் ஹாலில் இருக்கல ஓகே இப்படி இப்படி இதுக்குன்னு வரப்போகுது. நீங்கள் அதை செய்கிறீங்களே, நீங்கள் ஓகே எல்லாத்தையும் அப்படி பாடமாகி வைக்கிறது. ஐயோ கேள்வியை பார்த்தோன்னே அது ஒன்றுமே ஞாபகத்துக்கு வருது. சரிதானே? அதான் பிரச்சனை. ஓகே, அந்த வே ஆஃப் ஸ்டடியிங் மெத்தட் அந்த இதை மாற்றுங்க. ஏன்னா நாள் நெருங்கி கொண்டு இருக்க உங்களுக்கு ப்ரெஷர் தான் இருக்கும் நிறைய. ஸோ அதுல இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகணுமே தவிர ப்ரெஷர்ல இருந்து ஆக உருகக்கூடாது. திரும்ப திரும்ப ஐயோ இன்னும் பலகடாக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸ்மார்ட் வே, இந்த டயக்ராமை போட்டு படிக்கிறது, ஒரு ஃபார்மேட்டை போட்டு படிக்கிறது, அப்படியான சில சின்ன சின்ன ஐடியாக்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களோட லேர்னிங்குக்கு. அதான் முக்கியம். இப்போ இருந்து பாடம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடாது. ரைட். ஓகே, திரும்ப பாருங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். சரியா? அப்போ 100 ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸுக்கு ஏதாவது தேவை வருமா? வராது. அதுதான் தேவைப்படும். சரியா? அப்போ டு மேக் ஈவன் 1 minute மூவி, ஒரு நிமிஷ அந்த இது அனிமேட்டட் மூவிஸை நாங்கள் கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது தான் என்னண்டு 100க்கு அதிகமான படங்கள். அதுவும் ஹேண்ட் ட்ரான் பிக்சர்ஸ். ஆமாம், வெரி டிஃபிகல்ட். அப்போ இதுல இருந்து நாங்கள் எவ்வளோ இது மாறிட்டோம். இப்போ ஏஐ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அப்போ முதல் ஒரு காலத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எடுத்தோன்னு ஒன்றுமே சாத்தியமாக இல்லை பிள்ளை. அதை ஞாபகம் வச்சிருக்கோம். நீங்க விஷயம் எல்லாமே வானத்துல இருந்து குதிக்கணும். இங்கிலீஷ் பாடமும் அப்படித்தான். இல்லை அவன் செய்யறான்டா என்னடாப்பா அவனுக்கு டைரக்டா கடவுள் வேலை கொடுத்தது இல்லை. அவன் ஹார்ட் ஒர்க் பண்றான் உள்ளுக்குள்ள. அது தெரியாது எங்களுக்கு. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றான் சில இடங்கள்ல, அது தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வெளிப்பார்வை அவனோட வெற்றியை மட்டும்தான் பார்ப்போம். வெளியில இருக்கிற வெற்றியை மட்டும்தான் பார்ப்போம். உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? எவ்வளவு சஃபரிங் இருக்கு, அதுதான் விஷயம். அப்ப இங்க நான் இதை ஏன் சொல்ல வந்தேன், எடுத்தோன்னே எதுவுமே வராது.
ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதணும். அப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து தேவைப்பட்டது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ன்றது எங்களுக்கு ப்ளூரல். ஸோ நீடட்னு போடப்போம். வேணும். ஏன் பாஸ்ட்னு சொன்னா தேவைப்பட்டது. இப்ப தேவைப்படுதா? முதல் தேவைப்பட்டிருக்கிறது, இப்ப தேவைப்படுது. நம்ம அப்படியே இருக்கா? இல்ல. அதான் இம்பார்ட்டன்டான விஷயம். டு மேக் அ 1 minute மூவி, இங்கே ஃபுல் ஸ்டெப்புகள் எல்லாம் முக்கியமாக பார்க்கணும். மற்றது நான் முதல்ல சொன்ன நினைக்கிறேன். இந்த ப்ராக்கெட்ல இருக்கிற எல்லாமே பிள்ளைகள் ஒர்க் பண்ண இருக்கும். இதை இவங்க எழுதி வைங்க. பேஸ் ஃபார்ம் இருக்கல்லோ, பேஸ் ஃபார்ம் தான் ப்ராக்கெட்டுக்குள்ள வரப்போகுது. ஓகேயா? அப்போ அது இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். பேஸ் ஒன் அல்லது என்னென்னு தருவான்னா பி என்று தருவான். பி ஆல்சோ பேஸ் ஒன் தானே, சரி, பேஸ் ஃபார்ம் தானே. இங்கே வேறுங்க வேர்ப் ஒன். பி என்றது வேர்ப் பண்ணுண்டா, வேர்ப் டூ வந்து ஓஸ் அல்லது வேர்வாக இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம். வேர்ப் த்ரீ வந்துடுறது பீனா இருக்கும். அல்லது வேர்ப் ஃபோர்ன்றது பீயிங்க இருக்கும். சரி, அதுக்காக தான் நான் இதை வேர்ப் பண்ண. இப்போ பிரேக்கில் வாரது எல்லாமே என்ன விளையல்? பிரேக்கில் வாரதெல்லாம் வேர்ப் பண்ண தான் இருக்கும். பின்னு தந்தாலும் அது வந்து வேர்ப் பண்ணான்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட், இப்படி இந்த முதலாவது கொலாமத்தில் இருக்கிற விஷயம் தான் ப்ராக்கெட்டில் வரப்போகுது. However, the production of animated movies bears a lot since its inspection in the 1900s. ஓகே, இதை வாசிச்சோம்டா எங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியான கீவேர்ட்ஸ் அதான் எங்களுக்கு தேவை. எஸ், இதுல சின்ஸ்ன்றது ஒரு கீவேர்ட். அதை ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காங்க. சின்ஸ், அதாவது இட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் இன் 1900ஸ்ன்றது தனியாக 1900s மட்டும் பார்க்கக்கூடாது. நான் சார் சொன்னவர் இயர் வந்தால் பாஸ்ட் டென்ஸ் ஆனண்டு எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அடக்கண்டு. அதுவும் இம்பார்ட்டன்ட். ரைட், இதில் எங்களுக்கு சின்ஸ் தான் பெருமளவு செல்வாக்கு செலுத்த போது. என்னென்னா சின்ஸ்ன்னு வந்தால் எங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரெண்டு விஷயம் பார்க்கணும். இப்போ அனிமேட்டட் மூவிஸ் இருக்குதா என்று பார்க்குறது. எஸ், இருக்கு. அப்போ இது கட்டாயம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். சப்போஸ் இப்போ அனிமேட்டட் மூவிஸ் இல்லாட்டிக்கு அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும். ஓகே, சில விட பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். அப்போ நாங்கள் பாஸ்ட் ரிலேட்டடாக கதைச்சு கொண்டு வந்துட்டு டக்கான ப்ரெசண்ட்டுக்கு போகிறோம்னா, ஏன்னா அது ஸ்டில் இருக்குது. அப்போ 1900 ஆண்டுகளில் தொடங்கின விஷயம் இப்போ 2025 வரைக்கும் இருக்குது என்றதுக்காக நாங்கள் இதை ஹேஸ் சேஞ்ச்னா போடுவோம். ஹேஸ் சேஞ்ச். அதோட இன்னொரு விஷயம், இதில் இன்னொரு ஆன்சரை அக்செப்ட் பண்ணினாங்க. ஏனெண்டா இது ஒரு லாங் டேர்ம். அதுக்கு முதல்ல இந்த ஹேஷ் சேஞ்சில் ஃபார்மேட்டை இதில் எழுதி விடுறேன்னா நீங்கள் எழுதணும், உங்களுக்கு தேவைப்படும். சப்ஜெக்டோட ஹேவ் அல்லது ஹேஸ், ஹேவ் அல்லது ஹேஸ், அது பிறகு verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒப்ஜெக்ட் அது உண்டு. அடுத்த பெசிவாக வந்ததுன்னா சப்ஜெக்டோட ஹேவ் அல்லது ஹேஸ், ஹேவ் அல்லது ஹேஸ் பீன், அங்கால verb 3 verb 3. இதுதான் ஃபார்முலாக்களை ஞாபகப்படுத்துகிற மெத்தட். வாட்சி கொண்டிருக்கிறதில் எடுத்து இது ஒரு கணக்கோ ஏதோ ஒன்று கணிதம் வந்து நாங்கள் கணக்கை பாடமாகி கொண்டு போடுறாங்களா? இல்லைத்தானே, அதனால இங்கிலீஷும் அப்படி தான். இது பெசிவ் வாய்ஸ், இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? மேலே போட்டு விடுங்க, நான் அழுதையில். சப்ஜெக்ட் ஹேவ் ஹேஸ் verb 3 object, சப்ஜெக்ட் ஹேவ் ஹேஸ் பீன் verb 3
பை ஆப்ஜெக்ட், இது passive. ஓகே, ரைட். இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இதை ஞாபகம் வச்சிருங்கோ. இதுக்கு நாங்கள் கீவேர்ட் வந்து சின்ஸ் மாதிரியான கீவேர்டை பாவிக்கலாம். சின்ஸ், எட், எட்ஸ், ஜஸ்ட் நவ். கூடுதலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அல்லது ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸையும் நாங்கள் கண்டினியூஸ் டென்ஸையும் பாவிக்கலாம் கூட. ரைட். ஏற்கனவே ஒரு கேள்வி நாங்கள் செய்து நான் ஞாபகம் இருப்பது தெரியாது, பழைய ஆக்கள் தெரியும். அதாவது ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்து நிற்கிது, அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம சரியா? திரும்ப செய்வேன் அந்த கேள்வி. ஓகே, இப்போ நாங்கள் இன்னொரு விட வரும் என்று சொல்லி சொன்னீங்க சார். என்னண்டு ஒரு ஞாபகம் வரும் உங்களுக்கு? ரைட். என்னண்டா, இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஆக்ஷன். லாங் டேர்ம் ஆக்ஷனுக்கு நாங்கள் பாவிக்கிற விஷயம் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது என்ன மாதிரி வருமெண்டா, சப்ஜெக்டோட ஹேவ் அல்லது ஹேஸ் பீன், ஹேஸ் பீன் அதோட ஐஎன்ஜி வரக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அப்படியும் நாங்கள் இதில் போடலாம். என்னென்ன ஹேஸ் பீன் சேஞ்சிங். ஒரு ஆள் கேட்குறாரு என்னண்டா சார், இதில் மூவிஸ் இருக்குதானே? ரைட். இந்த இதில் வந்து ப்ளூரல் வந்து மூவிஸ். மூவிஸ் உடனே டக்குன்னு ஹேவ் வந்து போடலாம் தானேன்னு கேட்டா, இதுக்குரிய பதில் வந்து மூவிஸ் வந்து எங்களுக்கு இதா இருக்காது, சப்ஜெக்டா இருக்காது. த ப்ரொடக்ஷன் ஆஃப் மூவிஸ், இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த ஐடியாவே வராது. ஏன்னா நாங்கள் இதைத்தான் பார்ப்போம், மூவிஸ் இருக்கிறத தான் பார்ப்போம். உண்மையில இது ப்ரொடக்ஷன் ஆஃப் மூவிஸ், அனிமேட்டட் மூவிஸ். அப்போ நீங்கள் வெரி கேர்ஃபுல். நீங்கள் வந்து இதில் பிளவுறதுக்குரிய முக்கியமான காரணங்கள் இதுதான். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை ரீட் பண்ணி பார்க்கவும் மினக்கடுங்க. இதுக்கு ஒரு 10-15 நிமிஷம், 10 நிமிஷம் நீங்கள் மினக்கடலாம். இந்த கேள்வி வரப்போகுது, இப்படியான கேள்வி வேறு. ரைட். கவனமாக செய்யுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. அப்போ மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ் டுடே, டுடே என்ன ஸ்டார்ட் பண்ணுது, டுடே மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ். மோஸ்ட்ன்றது, மோஸ்ட் அனிமேட்டட் மூவிஸ்ன்றது டெஃபினெட்லி ப்ளூரல். இங்கே சிங்குலராக எழுதுறையில மோஸ்ட்ன்றது சிங்குலர் தானே சார், அதால் நாங்கள் அப்படி அனிமேட்டட் மூவிஸ் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ப்ரொடியூஸ்ட் என்று போட போகிறேன். ஏன்னா டுடே என்ன இப்போ இப்போ நிறைய ஸ்பெஷல் இதை வச்சுக்கொண்டு செய்கிறாங்க. என்ன இப்போ ஒரு சினிமாவோட இருக்கிற விஷயங்களை கூட முந்தி மாத்திரண்டா நாள் எடுக்குமா. சில நடிகர்கள், சில டைரக்டர்ஸ் கதைக்கிற நேரம் நீங்கள் கேட்டுருப்பீங்க. ஒரு மூவியை மேக் பண்ணுற அந்த டிஃபிகல்டிஸ் வந்து முதல் எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, இப்போ சிம்பிளாக மேக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, பொது இடங்களில் வச்சு இப்போ இந்த பிரபலமான ஹீரோஸை வச்சு எடுக்கிறேன். எல்லாம் செட்டை போட்டு க்ரீன் ஸ்க்ரீனில் எடுத்து போட்டு எல்லாமே என்னது எடிட்டிங் தான், சகலமே எடிட்டிங். ஆனால் எக்ஸாக்டாக அந்த கிராமத்திலேயோ அல்லது ஒரு நகரத்திலேயோ எடுத்த மாதிரி நாங்கள் அதை பார்க்குறோம் கண்கூடா. எல்லாம் டெக்னாலஜி. சில நேரம் ஆளே நடிச்சிருக்காது, ஆனால் அவரை வச்சுக்கொண்டு நேமை வச்சுக்கொண்டு என்ன செய்வானே அனிமேட் பண்ணிப்பான் ஃபுல்லாக. ரைட்டு. அப்போ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இப்போ வித் ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அன்லைக் ஹேண்ட் ஆன் அனிமேஷன். எல்லாமே ஹேண்ட் ஆன் அனிமேஷன் வேறு கையால் செய்கிறா, எல்லாமே ஃபுல்லாக கம்ப்யூட்டராக செய்யுது. இதில் எல்லாருக்கும் போல இந்த கடைசி கூடுதலாக எல்லாருக்கும் மேலே இதில் எங்களுக்கு பெசிஃபை சத்தம் மேலே இந்த வேலை வந்து செய்ய முடியுமா, அதுக்கு வேலைக்கு செய்ய தெரியுமா, அது செய்யாது, வேலை செய்யப்படும். உண்மையில இதில் மாடலோட பெசிஃபைஸ் தெரியாமல் கனவேர் போடையில் மேலே மாடலோட பெசிஃபைஸ் என்னென்னா சப்ஜெக்டோட கேன் என்று வந்தா அல்லது வில் என்று வந்தா அல்லது மே என்று வந்தா அல்லது மஸ்ட் என்று வந்தா அதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிஏ சேர்த்து தான், பிஏ சேர்த்து அதோட வேர்ப் 3 சேர்க்க போகிறோம். அதுதான் பெசிவ் வாய்ஸ். அது தெரியலை, கனவேருக்கு தெரியலை. சரியா பாய்?
object. இப்படித்தான் passive voice வரும். அப்ப அதால the work be done என்று நாங்க போட வேண்டிய தேவை இருந்தது. be done. எனவே கேனுக்கு பதிலா ஆடன்னு போட்டாக்கெல்லாம் இருக்கு. சரியா கவனமா இருக்கும். அப்ப the work can be done much faster by a computer. Anyone with a home computer and special software can make a simple animation in a few minutes. Normal simple. அப்ப அவர் போட்ட விதை மின்சல் மைக்கே போட்ட விதை இப்ப பிரம்மாண்டம் அணிக்குது. எதுவுமே அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணீங்கள நல்லா இருக்காது, பிறகு வேற லெவல்ல வந்து நிற்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். எதுண்டாலும் தொடங்குங்க முதல், அதுதான் அடுத்த கட்டம். இருக்கிற கொஞ்ச நாள் ஒரு மாசம் இருக்கணும் ஓ எலெக்ஷன் இருந்தா அந்த ஒரு மாசத்தை எப்படி மேக்சிமம் பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வெற்றி, உங்களுக்கு நிச்சயம் வெற்றி, எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு காலம் படின்னு படிச்சு வந்து கடைசி ஒரு மாசம் நாங்கள் விளையாடி விட்டோம்னா இவ்வளவு காலம் படிச்ச விஷயம் எல்லாமே அநியாயமா போயிடும். கேர்ஃபுல், வடிவா படியுங்க, வெற்றி நிச்சயம். இப்ப உங்களுக்கான டாஸ்க் இதே மாதிரியான ஒரு கேள்வியான நான் ஷோ பண்ண போறேன். நீங்கள்லாம் எனக்கு ஆன்சர்ஸ் தர போறீங்க. ரைட், முதல் இந்த வடிவா கேள்வி இருக்க பார்த்து கொண்டிருந்தோங்க. நான் டக்குன்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு ஷேர் பண்ணி விட போறேன். இப்படி பெசிவும் ஆக்டிவும் இது செய்யற மாதிரி. மூன்றாவது பெசி வராதான் என்ற ஒரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. உண்மையில இது கனவேரால கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஆனா இதுல உற்பத்தி, அந்த அனிமேட்டட் மூவிஸ்ல உற்பத்தி வந்து நிறைய விஷயத்த மாத்தி இருக்கு. என்னதான் பெருமை இது, அதுதான் மாத்துது. உற்பத்தியை மாத்திரமோ, இது ஒரு உண்மையில நல்ல கேள்வி. இது மூன்றாவது கேள்விக்கு பசி வரும் என்ற ஒரு மயக்கம் எல்லாருக்கும் வந்தது. ஏன்னா ப்ரொடக்ஷன் மூவிஸ் அது செய்யுமா செய்யப்படாதா என்ற அந்த ஒரு கன்செப்ட்ல பார்க்கல. ப்ரொடக்ஷன் மூவிஸ் உண்மையில செய்யப்படாதுதான், அது செய்யாதுதான். ஆனா இங்க செய்யுது. அப்ப இதுல தமிழ்ல கூட சில விஷயங்களை நான் சொல்லலாம் உங்களுக்கு. எப்படின்னா ஓகே, இந்த ஆங்கிலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் வந்து இப்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் மாறி என்ற விஷயத்தை, அந்த மாற்றம் என்ற விஷயம் அல்ல ஒரு கன்செப்டை வந்து நாங்கள் எப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ மூன்றாவதுக்கு பசி வராது. நாலாவதுக்கு ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ்ட். ஏனென்றா எங்களோட பெசி வாய்ஸ் ஃபார்மேட் என்ன அதே மாதிரி வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் பெசி வாய்ஸ் சப்ஜெக்டோட ஆம் இஸ் ஆ ஆம் இஸ் ஆ verb 3. அவ்வளோ விஷயம். ஆம் இஸ் ஆ verb 3 ஓ ப்ரொடியூஸ்ன்னு வேறு அதுக்கு என்ன பேர் கேட்ட மாதிரி தான் பிளவடினம். ப்ரொடியூஸ்ன்னு எழுதி இருக்கிறது கண்ணக்கு ஒரு நாளும் ப்ரொடியூஸ்ன்னு வேற நார்மலாக இடியை சேர்க்காம எழுதக்கூடாதா? அப்போ இதை மறந்துருங்க நீங்க. இந்த விஷயம் என்னென்னா பி வேர்ப் பதில் வேர்ப் பண்ண போடுறத நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாது. பி வேர்ப் பதில் வேர்ப் பண்ண போடவே கூடாது. சரியா? இது எங்கேயாவது பெருசாக எழுதி வெட்டி விட்டாலும் ஓகே. சரியா? இது வரவே வராதுங்க. அப்போ ப்ரொடியூஸ் டி இல்லாமல் எழுதலாம். ப்ரொடியூஸ்ட் நம்பர் என்ன, இது பேசிவ் வாய்ஸ். இதுதான் விஷயம். இந்த ஆப்ஜெக்ட் ட்ரஸ்ட். ரைட், நல்ல விஷயம். கேள்விகளை கேளுங்க. இப்படியான கேள்விகள் கேட்டால் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். திரும்ப நீங்கள் அந்த அதுதான் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த சரியா செய்ய வலிக்கிடாம பிள்ளைய செய்ய விட்டீங்கன்னாலே எல்லாமே வந்துடும். நான் அதுதான் அடிக்கடி சொல்ற விஷயம். உங்களுக்கு சரியா ஓகே இது சரியான்னு யோசிச்சே பிள்ளை விட்டுருவோம். அப்ப அது பிள்ளைய செய்யாம விட்டோம்னா காணும். இந்த இதுகளெல்லாம் ஒரு பர்பஸ்ஃபுல்லி ஒரு பிள்ளையா செய்யற ஒரு விஷயம். ஸோ தட் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த பசி வாய்ஸ் 12 டெஸ்ட்
Oh, yeah. Definitely festival is hard. அதாவது கேட்டிருக்கேன் ஃபெஸ்டிவல் வந்து ஹார்டாக இருக்காங்க கட்டாயம் ஹார்ட் தான் ஏண்டா இதுக்கு கிராமர் நாலேஜ் ஃபுல்லாக வேணும் வேணும்னா பார்ப்போம் நான் தனியே கிராமரை ரிவைஸ் பண்ணுற மாதிரியா நான் ஒரு லைசன் ஒன்றை செய்வேன் பார்த்தேன் ஃபுல்லாக ஏன்னா அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஒரு ரைட்டிங் பாட்டோ அல்லது ம், அது எனிதிங் எல்லாத்துக்கும் அப்போ கிராமர் லெசன் ஒன்று ஒரு இடைக்கில் இப்போ போகிற இப்போ இதில் வந்து இப்போ மண்டேயோ அல்லது டியூஸ்டேயோ நீங்கள் கிராமரை மட்டும் ஒரு ரிவைஸ் பண்ணி செய்ய விடுவோம்னு யோசிச்சேன் நான் எல்லாருக்கும் தேவை இருக்கு ரைட் அப்போ அதை இருக்க நாங்கள் செய்வோம் பிரச்சனை இல்லை மற்றபடி நீங்கள் என்ன செய்யணுமன்றதை சொல்லுங்க ரைட் மற்றபடி நான் என்னால் முயன்ற சப்போர்ட்டை இதுக்கு செய்வேன் ரைட் நீங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க ஓகே தென் இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னு ஷோ பண்ணுறேன் ரெடியா என்னடா எல்லாம் கனடாக்காரன் கன பேர் இருக்காங்க ரைட் ஓகே ரைட் இதில் அனுப்புகிற இந்த விஷயத்தை பாருங்க டெஸ்ட் டுவெல்ல வந்த கேள்விகள் கொஞ்சம் அனுப்புகிறேன் அதில் ஒரு கேள்வியை செய்வோம் டெஸ்ட் தேர்ட்டீன்லேயும் பாரது மாறி முந்தி அது அந்த ஒர்க் ஷீட்டையும் உங்களை போடுறேண்ணா இப்போ டெஸ்ட் டுவெல்லுக்குரிய ஒர்க் ஷீட் போட்டுனான் டெஸ்ட் தேர்ட்டீனும் பாரது பாருங்க ஒரு நிமிஷம் எந்த கேள்வி எனக்கு சூஸ் பண்ணி சொல்கிறேன்னா வெயிட் என்ன இன்னும் கொஞ்சம் கேள்வி கிடக்க அதையும் போட்டுட்டு வா இது நல்ல ஒரு டியூட் உண்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கும் இருக்கு உங்களோட ப்ராக்டிஸுக்காண்டி தான் இதை தான் செஸ் வாய்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இது இதையும் போடுறேன் பாருங்க இது நல்லா நீங்கள் தான் பிரிண்ட் எடுத்து இதை செய்யலாமா இப்போ போகிற டியூட்டு பார்த்துருப்பீங்க பாருங்க இதில் இப்போ கடைசியாக போட்டதில் இதெல்லாம் டெஸ்ட் வைஸ் ஆக்டிவிட்டிஸா ஷேர் பண்ணுற கேள்வியை நீங்கள் செய்யுங்க நான் இப்போ சேவ் பண்ணுற கேள்வி நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் செய்யலையும் ஈஸியாக வந்து செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ கடைசியாக போட்ட டியூட்டில்
நீங்கள் அந்த டெஸ்ட் 12 இருக்கு தானே? டெஸ்ட் 12 இருக்காடுங்க. ரைட். இந்த மதுமை பண்டாரன்ற அந்த கேள்வியை செய்வோம், கடைசி கேள்வி. எஸ். இது வந்து டெஸ்ட் வைஸ் ஆக்டிவிட்டி, டியூட். ரைட். டெஸ்ட் வைஸ் ஆக்டிவிட்டி. இதுனா எல்லா டெஸ்ட்டுக்கும் இருக்கு. நீங்கள் பிரிண்ட் எடுத்து செய்வீங்களா, பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எல்லா டெஸ்ட்டுக்கும் இருக்கு. சும்மா அந்த ரிசர்ச்சை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக செய்த விஷயம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்க்காக. சென்ட்ரல் ப்ராவின்ஸ்லேருந்து வர கேள்விகள் பாஸ் பேப்பரில் அப்படியே இருக்கு, வாரது அப்படியே வாரது, ஃபைனல் பேப்பருக்கு அப்படியே வரும். அதால நான் கூடுதலாக சென்ட்ரல் ப்ராவின்ஸ் பேப்பர் எடுத்து செய்கிறேன் நான். அடுத்தது வந்து டெஸ்ட் 12. மிஸ்ஸோட இருக்கிறபடியே நான் 13 ப்ளான் 12 வருது. டிக்ஷனரி பேஜ் கேள்வியெல்லாம் இருக்கு, வடிவாக செய்து. இதுதான் விஷயம். இப்படியான கேள்வியெல்லாம் கூட வரும். இது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிப்போர்ட் ஸ்பீச்சும் பாருது. ரிப்போர்ட் ஸ்பீச்சும் இதுல இருக்குது. ரிப்போர்ட் ஸ்பீச்சையும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் திரும்ப இருக்கா. இதுதான் நார்மலாக செய்யக்கூடிய மாதிரி. டெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டியில் வர இந்த இந்த கேள்வியை இருக்க செய்து பார்ப்போமா? ரைட். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்டர்லைன் பண்ணுற இதற்கு செய்வோம். ஓகே. இந்த கேள்வி இருக்க செய்யுங்க. ஜூம் பண்ணி ஓப்பன். ஆன்சர்ஸை நீங்கள் செட்டில் போடலாம். செட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். இதை செய்துட்டு 91ஆம் பக்கத்தில் இருக்குது. இதை செய்து போட்டு
அதுக்கு போவோமா? இந்த கேள்வியை செய். அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட் வித்தின் ப்ராக்கெட்ஸ். இதுல வேர்ப்பா வருது எல்லாமே, அதை பார்க்கணும். இது வேணாம், இது சூட்டபிளா இல்லை. சிஸ்டம் 91க்கு வா. ஓகே, டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, வேற கிடையாதுண்ணா. இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்து ஒரு பேப்பர் ஒன்று கேள்வி ஒன்று தரணும், அதை செய்தாட்டும். Right, check your groups now. இந்த கேள்வி. Right. ஒரு குரூப்பை செக் பண்ணுங்க, அதில் இருக்கிற கேள்வி செய்யுங்க. அதுக்குரிய ஆன்சர்ஸ் யூ கேன் சென்ட் மீ நோ.
ரைட். இந்த கேள்வியை ஒரு கட்சி செட்டில் போடுங்க. ஆன்சர் வாசிங்க இப்படி கொஞ்சம் இப்போ வர கிராமர் கேள்வியை வந்து கொஞ்சம் இப்படி நிறைய வாசிச்சு செய்யக்கூடிய மாதிரி தான் வருது. இதுல பசிவ் இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்க யோசிச்சு போடணும். பசிவா, ஆக்டிவா, அதாவது பி ஃபார்ம்னா என்ன போடணும் அதில் யோசிங்க. இருபது வரைக்கும் டைம் தரேன். அது போல பிளான் பண்ணுறேன். நீங்கள் ஆன்சர்ஸ் யூ கேன் சென்ட் மீ த ஆன்சர்ஸ் த்ரூ வாட்ஸ்அப் chat through Zoom. ரெண்டு பேர் அனுப்பியிருக்கணும் ஆன்சர்ஸ். மற்றாக்களும் அனுப்புங்க. ஓகே, நீங்கள் அனுப்பின ஆன்சர்ஸ் ஓகே. சில பிள்ளையாக இருக்குது, பரவாயில்ல. பாருங்க. Complete the following using the correct form of the verb. Now I am 16. It seems to me that
almost every day someone asks me when I am going to do with my life, and I find it very difficult to answer. That is because I do not really know, and I change my mind all the time. I enjoy அந்த வரையக்குல இதில் ஐ என்ஜாய் என்றது வந்து நீங்கள் எப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு ஞாபகம் வச்சிருக்கணும். சில பேர் இதில் நீங்கள் என்ன மாதிரி இந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. பட் எந்த பக்கத்தில் இருக்கிற சில ஐடியாக்களை நான் உங்களுக்கு தாரேன். சரி, உண்மையில இந்த இதில் சப்ஜெக்ட் இருக்குது, இது வேர்ப் பன் இருக்குது, இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஞாபகம் வச்சிருக்கோங்க, சப்ஜெக்டோட வேர்ப் பன், அது பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் நாங்கள் ஆட் பண்ணலாம். ஐஎன்ஜி நாங்கள் சொல்கிறது வந்து சில நேரம் அதை ஜெரண்டாகவும் பெறலாம். ஜெரண்டுன்றது ஒரு தொழில் பெயராகவும் பெறலாம், அல்லது இதை நார்மலாக நீங்கள் வேர்ப் ஃபோவாகவும் பாவிக்கலாம். பிரச்சனை இல்லை. சரியா, வேர்ப் பண்ணுங்க மேலே இது பிறகு அதோட ஆப்ஜெக்ட் அங்கே ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் வரும். சப்போஸ் இது தெரியாட்டி நீங்கள் எப்படி ஒரு ஆன்சரையும் போடலாம். எப்படி என்றா இதில் இன்னொரு விஷயம், இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள் என்ஜாய் இருக்குது, அப்போ வேர்ப் ஒன் இருக்குதுன்னா இன்னொரு வேர்ப் ஒன்னும் அதில் வரக்கூடிய வேர்ப் ஒன்று வரப்போகுதுன்னா நாங்கள் டூவோட வேர்ப் பண்ண போடலாம். இதில் சில நேரம் சில பேர் ஐ என்ஜாய் டு லேர்ன் என்று போட்டிருந்தேவை, அது அவைக்கு சரிதான் நான் கொடுப்பேன். எல்லாரும், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சரிதான் கொடுப்போம். ஏன்னா இப்படி ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. சரியா, அப்போ ஒன்று ஐ என்ஜாய் லேர்னிங் லாங்குவேஜஸ், அல்லது ஐ என்ஜாய் டு லேர்ன் லாங்குவேஜஸ். ரைட், அப்படியும் போடலாம். ஆனால் இதில் மோஸ்ட் சூட்டபிளாக பார்க்கல வந்து இங்கே வேணுங்க, இந்த முன்னுக்கு அண்டுக்கு இஞ்சால் இருக்கிற விஷயத்தை பார்த்தோம்னா ஃபைண்டிங் அவுட்ன்ற ஒரு விஷயம் இருக்குதானே. அதால் லேர்னிங் லாங்குவேஜ் வந்து மோஸ்ட் சூட்டபிள். எல்லாரும் அப்படி லேர்னிங்னு போட்டதால் நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். ஒன்று ரெண்டு பேர் டூ லேர்ன்னு போட்ட ஆக்களும் இருக்கு. இதில் சட்டில் பார்த்ததில் நான் சொல்கிறேன். சரி, டூ லேர்ன்னும் போடுறதும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தனியே என்ஜாய் லேர்ன் லாங்குவேஜஸ்ன்னு போட்டால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா முதல்ல ஒரு பாஸ் பேப்பரில் அப்படி ஒரு விடையை நான் பார்த்துருக்கேன். ஐ என்ஜாய் லேர்ன், ஐ என்ஜாய் ரைட் பைசிக்கிள்ஸ்ன்னு வந்தது. அப்போ ஐ என்ஜாய் ரைட் பைசிக்கிள்ஸ்ன்ற மாதிரி. அதே மாதிரி ஐ என்ஜாய் லேர்ன் லாங்குவேஜஸ், ஐ என்ஜாய் லேர்னிங் லாங்குவேஜஸ், ஐ என்ஜாய் டு லேர்ன் லாங்குவேஜஸ். இந்த கிராமர் கேள்வியில் உங்களுக்கு ஒரு இதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வேற வேற விடைகள் அக்செப்ட் பண்ணுவான். அதுக்கு நாங்கள் மார்க்கிங் பேனலில் கதைப்போம், இது வேறு தானே இது வேறு தானே இந்த கதை கேட்கல, அவையில் வந்து ஓகே சஜஸ்ட் பண்ணி இதை எடுங்கோ வேண்டா, நாங்கள் எல்லா பேனலுக்கும் அறிவிப்போம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை வந்து எடுக்கலாம். அப்போ அப்படி ஒரு பிளாங்குக்கு 3 விடை வந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அட்வான்டேஜ் அது. சரிதானே, அப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க தெரியாதுன்னு. ஸோ அதுக்காக ரைட். அப்போ தொடர்ந்து இப்போ இதில் பார்க்கல நான் ப்ரெசன்ட்லேயே போய் கொண்டிருக்கோம். சம் டேஸ் ஐ ரிப்ளை ஐ எம் கோயிங் டு பி அன் இன்டர்பிரட்டர். Then people tell me that I need to have an excellent ancient in several languages and to study at a specialized interpreters school, which அப்போ இங்கே நாங்கள் பிக்கு பதிலாக நாங்கள் போட வேண்டிய விஷயம் வந்து இஸ்ஸை போடலாம். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே போகிறபடியாக நாங்கள் இஸ்ஸன்னு போடலாம். சில பேர் ஓஸும் போட்டிருந்தோம் நீங்கள், எனக்கு தெரியலை, ஏன்னா அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் தொடர்பான விஷயம் எதுவுமே இருக்க வேற இல்லை, அப்படியே நாங்கள் இஸ்ஸை போடுறோம். ரைட், பி வேர்ப் இஸ் தானே, ஸோ அதை போடலாம். ஆனால் வில் பியோ அல்லது ஹேஸ் பீனோ அல்லது ஓஸோ இதில் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் பெருமளவு இல்லை. அங்காலையும் டூ நாட் ஃபீல் அதுகள் எல்லாம் ப்ரெசென்ட் தான். My aunt is a history teacher, so I can see the advantages and disadvantages of this occupation too. She and very loves son, loves. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்க வேணும் என்னன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீட் வந்தால் நாங்கள் இதுக்கு பக்கத்தில்
வந்து இதை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு என்ன வளமையான செயற்பாடு, ஒரு யூஷுவல் ஆக்ஷனா இதை எடுத்தோம்னா லவ்ஸ்ன்னு வரும். சரிதானே? அப்போ ஷீ லவ்ஸ் ஹர் சப்ஜெக்ட். அப்படி சப்போஸ் அந்த லவ்ஸ்ன்ற விஷயம் ஞாபகம் இல்லாட்டி என்ஜாய்ஸ் அதை வச்சுக்கணும், ஞாபகத்தெல்லாம் லவ்ஸ் இங்கே என்ஜாய்ஸ் இருக்கிறபடியே இங்கே லவ்ஸ்ன்னு வரும்ன்ற ஒரு ஐடியா வந்து எடுக்கலாம் நீங்கள். ரைட், இப்படிலாம் இருக்கு நிறைய விஷயம். மற்றது தொடர்ந்து பார்ப்போம். But there is a lot of preparation and sometimes she has to get up early to mark the homework for the next lesson. So some days I say I may become a teacher, probably an English teacher. When my present English teacher, present என்ற வேலைக்கு ஹியர்ஸ் என்ற போட சந்தர்ப்பம் இருக்குது. இது வந்து சிம்பிள் டென்ஸ், ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். சரியா? அப்போ ஐ ஹர்ட், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் சொல்லி. அப்போ இதில் வந்து இங்கிலீஷ் டீச்சர் ஹேர்ட்னா வரப்போது பசிவ் இல்லை. இஸ் ஹேர்டுன்னு போட்டாக்கலாம் பிள்ளையா, இஸ் ஹேர்டுன்னு வராது. ஸோ இதில் நாங்கள் ஹியரை வந்து ஹேர்டுன்னு எழுதலாம். சரி, இதில் கொஞ்சம் பேருக்கு பிள்ளை வந்திருக்கு. சரி, ஹேர்டுன்னு போடல. ஹெச்ஏஆர்டி, ஹெச்ஏஆர்டி, ஹெச்ஏஆர்டி. ரைட். When people ask you what does to do, நாங்கள் இதில் கோன்னு இருக்கிறபடியே நாங்கள் கோயிங்கன்னு போடுறோன்னு இல்லை. ஏன்னா நாங்கள் இதை சொல்கிற ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர்னு சொல்கிறது. சரியா? நியர் ஃபியூச்சர்ன்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. கோயிங் டு ஃபார்ம்னு சொல்லுவோம் இதை. சரியானு? அப்போ இந்த ஃபார்மேட் எழுதி வைங்கோ. சப்ஜெக்டோட டி வெர்ப் ஆமிசா, அதுக்கு பிறகு கோயிங், கோயிங் டு பிறகு வெர்ப் தான். சரியா? அப்போ ஆமிசாவோட வேர்ப் பண்ண கோயிங் டு போட்டு வேர்ப் பண்ண போடுவோம். பி வேர்ப், இது பி வேர்ப். இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதை வந்து நாங்கள் என்னது பாவிப்போம்னா நியர் ஃபியூச்சர், இப்போ நடக்க போகிறோம். இப்போ ஐம் கோயிங் டு கெட் ரெடி ஃபார் த ஸ்கூல் போடலாம். ஐம் கோயிங் டு ஃபினிஷ் த கிளாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஐம் கோயிங் டு கட் த கேக் ஃபார் மை பர்த்டே டுடே, இந்த மாதிரி சும்மா. ரைட். ஐம் கோயிங் டு வாட்ச் அ மூவி திஸ் ஈவினிங். ரைட். இப்படியான சில இதுகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக சிம்பிள் கொஷின். பட் இது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வந்து பேப்பர். ஓகே, கோயிங் கனவேர் அந்த சரியான ஆன்சரும் போட்டிருந்தீங்க. என்ன வழியில் போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, அது வெள்ளத்தால் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி பேட். அதால் எந்த ஒரு வீடியோஸும் இல்லை மாதிரி. நீங்களாக யோசிச்சு செய்திருந்தீங்கன்னா பெஸ்ட். சரி, உங்களுக்கு இந்த கேள்வியில் நல்ல புள்ளிகள் வரக்கூடியமா இருக்கும், இல்லாடி வராது. ஓகே, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. என்னென்னா நாளைக்கு கிளாஸ் இல்லை, திங்கட்கிழமை 2 ஹவர்ஸாக பிளான் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட குரூப்பில் உங்களோட இதை வந்து எனக்கு தெரிவிங்க. அப்படின்னா 2 ஹவர்ஸ் கிளாஸுக்கு ஓகேயா இல்லையான்றது நான் ஒரு போலோ ஒன்று க்ரியேட் பண்ணி போடுவேன். தயவுசெய்து அந்த போலோக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏனெண்டா சில பேருக்கு 5:30க்கு வேறு கிளாஸஸ் இருக்கலாம் இல்லை, அதுக்காக தான் கேட்கலாம். ஏன்னா 2 ஹவர்ஸை பிளான் பண்ணுவோம்னு யோசனை. 2 ஹவர்ஸை பிளான் பண்ணி ஒரு ரைட்டிங் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி விடுவோம்னு யோசனை. அதாவது எஸ்ஏ ரைட்டிங், ஹவு டு ரைட் எஸ்ஏஸ் ஈஸிலி, இந்த மாதிரியான விஷயத்துக்களால் அது செய்தோம்னா நாங்கள் பிறகு என்ன செய்யலாம்னா மாடல் பேப்பர்ஸை, பாஸ் பேப்பர்ஸை நார்மலாக செய்யலாம். ஏன்னா ஒரு ஐடியா வந்துடும், ஒரு ஃபுல் பேக் ஆஃப் ஐடியா உங்களுக்கு வந்துடும். அந்த அப்புறம் நார்மலாக ஓடலாம்னு யோசிக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு அந்த வி ஆர் கோயிங் டு ஐ ஆம் கோயிங் டு share a poll in your WhatsApp group. Please try to give me a suitable answer. So tomorrow you don't have class. Okay?
Thank you very much for your great cooperation. See you on Monday. Bye bye. Take care.